என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய பார்வை முழுமையாக இருக்கிறது என்றால் மட்டும்தான் உன்னால் என் வாக்கினை இன்று கேட்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளை, இந்த வராகியினுடைய பார்வை இருக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அம்மாவின் வாக்கினை கேட்கின்ற வலிமை இருக்கும். ஏனென்றால் வராகியினுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் கடுமையானதாக இருக்கும். அம்மா எப்பொழுதுமே என் பிள்ளைகள் செய்கின்ற தவறை ஊக்குவிப்பது கிடையாது. எது என்னவோ அதை உள்ளபடி அம்மா உரக்கச் சொல்லிவிடுவேன். அதனால் அத்தனை எளிதாக எல்லோராலும் கேட்டுவிட முடியாது. எல்லோராலும் இந்த தாயானவள் என் வாக்கினை தாங்கிக் கொள்ளவும் முடியாது. என் பிள்ளை, நீ என்னுடைய குழந்தை அல்லவா? எந்த ஒரு தவறையும் செய்யாமல், வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் இந்த தாயானவள் என்னை மனதிற்குள் முழுமையாக ஏற்றுக்கொண்ட என்னுடைய குழந்தை அல்லவா? அதனால் நிச்சயமாக உன்னால் என் வாக்கினை கேட்க முடியும். என் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அதனால் என் பார்வை இப்பொழுது உன் மீதுதான் இருக்கின்றது. இதை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே அத்தனையும் சாத்தியம். அம்மா தாயுள்ளம் கொண்டவள், அன்பானவள். அது என்னிடம் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்தது. அம்மா சொல்கின்ற விஷயத்தை கேட்காமல் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு அம்மா என்றுமே கடுமையானவளாகத்தான் இருப்பேன். தவறு செய்கிறாய் என்பதற்காக என் பிள்ளை உன்னை என்னால் ஊக்குவிக்க முடியாது. அம்மா தட்டி கேட்கத்தானே வேண்டும் என் பிள்ளையே. அதனால் நான் என்ன சொன்னாலும், உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நடத்தினாலும் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வருகிறதே என்று எண்ணி வேதனைப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நீ புரிந்து கொண்டாலே போதும். இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட வேதனைக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். நீ பட்ட அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும். வராகி அருகில் இருக்கும் பொழுது துரோகங்கள் உன்னை நெருங்குமா? ஒரு பொழுதும் நெருங்காது. அப்படியே ஏதேனும் துரோகம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றாலும் அதை அம்மா சட்டென்று ஓடோடி வந்து உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விடுவேன். உனக்கு எது சரி எது தவறு என்பதனை நான் நிச்சயமாக நிரூபித்து காண்பித்து விடுவேன். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை மனமுடைந்து நீ போய்விடக்கூடாது. உனக்கு எந்த நேரத்தில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுத்து விடுவேன். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட அவமானங்களுக்கெல்லாம் அம்மாவிடம் நிச்சயமாக பதில் இருக்கின்றது. நான் உன்னை அரவணைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை பெற்று கொடுக்க தயாராக நின்று கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி மனம் நொந்து போய்விடாதே. எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்க வேண்டும் என்பது விதியாகிறதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த விஷயம் நடக்கத்தான் செய்யும். என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் இந்த தாயானவள் தெளிவாக உணர்ந்து கொண்டு உனக்கான சந்தோஷமான விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, உனக்கான நன்மைகளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள, உன் மனது எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களை தெளிவாக செய்திட இந்த வராகி என்னை நீ மனமுழுக்க தேக்கி வைத்துக்கொள். அம்மாவினுடைய எண்ணங்கள், அம்மாவினுடைய சிந்தனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து அதன்படி நடந்து கொள். இதனால்தான் நான் தினமும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன் மனது ஒரு சிறுதுளி அளவு கூட சட்டென்று தடுமாறிவிடக்கூடாது. தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏற்படுவது போல உனக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது.
உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும். எதுவுமே அங்கே உனக்கு இல்லாததாக மாறிவிடக்கூடாது. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக உருவாக்கிவிட்டால் மட்டும்தான் இதிலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதை உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். அத்தனையையும் நீ நிறைவேற்றி கொள்வாய். உனக்கானது என்று அம்மா எழுதி வைத்த விஷயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எதுவும் கிடைக்கவில்லை, நிலைக்கவில்லை என்று சொல்லாதே. ஏனென்றால் அது உனக்கானது அல்ல என்பதுதான் உண்மை. உனக்கானது என்றால் ஒன்று, முதலில் அது உன்னை விட்டு செல்லாது. இரண்டாவது, அப்படியே சென்றாலும் நீண்ட காலம் அது அப்படியே நிலைத்து நிற்காது. மீண்டும் உன்னை தேடி வந்துவிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இத்தோடு நிறுத்திவிட்டு உனக்கான விஷயங்கள் அத்தனையையும் மறந்து இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் போதும். அம்மா உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் சரி செய்து கொடுத்து விட்ட பிறகு நீ உன் இயல்பு வாழ்க்கைக்கு வந்தாலும் போதும். என் பிள்ளையே, நீ நடக்காது என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை நடக்கின்ற விஷயத்தை கூட உனக்கு தடுத்து நிறுத்திவிடும். நாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்று நீ நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக நடக்காத விஷயத்தை கூட உன்னால் நடத்தி முடித்து விட முடியும். உனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு விஷயங்கள் மனபாதிப்பை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய திறமை எனக்குள்ளும் இருக்கின்றது, உனக்குள்ளும் இருக்கின்றது என்பதனை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ மனதார நினைவில் வைத்துக்கொள். அம்மா நம்மை மீட்டு கொண்டு வருவாள். அவள் நாம் தவறுகள் செய்திருந்தாலும் நம்மை மன்னித்து நமக்கான வாய்ப்புகளை கொடுப்பாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லும். உன்னுடைய செயல்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்று கொடுக்கும். நீ இருக்கின்ற உன்னுடைய மன உறுதியை பொறுத்துதான் எல்லாமும் உன்னை வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட ஒரு விஷயம் இன்று ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடப் போகின்றது. அதற்கு காரணம் ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? சில விஷயங்கள் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுகின்றனாம். நம் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று வேதனைப்படுகின்றனாம். இதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கின்றதா? இதில் ஏதேனும் ஆபத்துக்கள் நமக்கு இருக்கின்றதா என்பதனை எல்லாம் புரிந்து கொண்ட பிறகுதான் நீ அதனை செய்ய தொடங்கி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதை பாதியிலேயே விட்டுவிடும்படி சூழ்நிலை வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் உனக்கு தவறு செய்தவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொண்டு விடுவாய். அதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான சந்தர்ப்பத்தில் காண்பித்து கொடுத்து விடும். நீ நல்லது நடக்க நினைத்தால் உனக்கு கெடுதல்கள் நடக்கிறது என்றால் அந்த நொடி நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நேர்மையான பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறாய் என்று. உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது என்று. இதையெல்லாம் நீ மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு என் பிள்ளைக்கு என்ன கவலை? என் குழந்தையின் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் சர்வ நிச்சயமாக நடக்கும். உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும். இதுநாள் வரையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று ஒரு பொழுதும் நினைத்ததில்லை. கஷ்டங்களைத்தான் வேண்டாம் என்று நினைக்கின்றாய். கஷ்டத்தை கூட நீ சுகமாக ஏற்றுக்கொண்டால் அதிலிருந்து வருகின்ற வலிகளும் வேதனைகளும் உனக்கு பெரிதாக தோன்றாது. இதை உணர்ந்து கொண்டு, இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டால் போதும். என்றென்றும் நான் உன்னோடு இருந்து உனக்கானதை எல்லாம் செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.